தீபாவளி அன்னைக்கு வெடிச்சு செதறிச்சு, தமிழ்நாடு முழுக்க கொட்டு பயங்கரமாக வெடிச்சத்தம். எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருக்கேன். அன்னைக்கு என் நண்பர் வீட்டுக்கு போய் இரவு உணவு அருந்திட்டு நான் காரில் வர முடியல, அவ்வளவு மூட்டம். அந்த நண்பர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு 2.5 மணி நேரமாக வெடிச்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் 1 மணி நேரம் வெடின்னு சொல்லியாச்சு, 6லேருந்து 7 மணி வரைக்கும் வெடின்ட்டு. அவன் 6:30 மணிலேருந்து 9 வரைக்கும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். வெடினா வெடி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வெடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. அவன் போட்ட வெடியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கினாலும் இல்லை களவாண்டு வந்து வாங்கினாலும் தெரியாது. நான் உடனே என்னோடய ஃபோனில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நம்ம மொபைல்லே செக் பண்ணலாம். ஃபோனில் ஏக்யூஐயில் என்ன போட்டிருக்கான், என் வீட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1015. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50ஐ தாண்டினால் அது உடல் நலத்துக்கு நல்லதில்லை. 150 தாண்டினா ஹசார்டஸ், நோயை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மையை தான் ஹசார்டஸ் பாங்க. 150க்கு மேலே. தீபாவளி அன்றைக்கு இரவு சென்னையில் நான் இருக்கக்கூடிய பகுதியில் 1015. அடுத்த நாள் காலையில் நான் பார்க்குறேன் 2100 இருந்திருக்கு நிறைய இடத்துல. என்ன அர்த்தம்னா, நம்ம கூட இருக்கிற நம்ம அக்கா தங்க, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், அந்த ஓரத்தில் விளிம்பு நிலை மக்கள் ஓரத்தில் குடிசை போட்டிருக்க அத்தனை பேரும் அந்த புகை சுவாசித்து அதனுடைய அளவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்தில் 85 சிகரெட் குடிச்சா என்ன டாக்ஸிக் வருமோ அது தீபாவளி அன்னைக்கு வெளியே சுற்றின அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. தீபாவளியை கொண்டாடுவோம், அது ஒரு மகிழ்வான நாள். எல்லாரும் சேர்ந்து உறவுகளோடு உறவு பார்க்குறோம், கை குலுக்குறோம், கட்டி அணைக்கிறோம், பண்டங்களை கொடுக்குறோம், புத்தாடை போடுறோம், மகிழ்வோம். அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, அது உனக்கு எனக்குமானது. ஊரெல்லாம் புகையணும் நாரணும்னு யார் சொன்னா? அதுவும் ஒரு அளவுக்கு மேலே போகிறது தவறு என்றதுக்கு அப்புறமா எனக்கு என்ன கவலை, அதுக்கு என்ன, நான் என்ன செய்வேன், ஒரு நாள் தானே கொண்டாடுறோம் அப்படின்னு வீம்பு பேசி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமான விஷயங்கள் உலகெங்கும் இருக்கிறது.